வணக்கம், நான் உங்க டாக்டர் கேஷா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைப்போதைராய்டிசம்ஸ் டயட் பிளான் பத்தி. ஹைப்போதைராய்டிசம்ஸ் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நம்ம பாடியில ரெடியூஸ் ஆகுறதுனால வரக்கூடியது. எந்தெந்த ஃபுட் தைராய்டு கண்டிஷன்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 to 6 மெயின் ஃபுட் சொல்றேன். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், சௌச்சௌ, இது எல்லாமே ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். இது நம்ம டயட் பிளான்ல எடுத்துக்கலாம். இதுல லோ கார்போஹைட்ரேட் இருக்கும். இது நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், அதாவது அதிக கீரை வகைகள் எடுத்துக்கலாம். இதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் இதெல்லாம் இருக்கும். இது தைராய்டு ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரொக்கோலி பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் இருக்கும், விட்டமின் ஏயும் இருக்கும். தைராய்டு ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் விட்டமின் சி எதுல அதிகமா இருக்கோ சிட்ரஸ் ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன்ஸை உடம்புல ரெடியூஸ் பண்ணும், தைராய்டு ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்லிக் வெள்ளைப்புண்ணுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், நம்மள பிளட்ல உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜிஞ்சர், அதாவது இஞ்சி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணிவிடும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செலினியம் ரிச் ஃபுட்ஸ், அதாவது செலினியம் ரிச் ஃபுட்ஸ்னா பிரேசில் நட் சொல்லலாம், எக் சொல்லலாம். இது எல்லாமே நம்ம டயட்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சீ ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸ்ல உங்களுக்கு சோடியம் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இது மூலியமா நமக்கு தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட் காலிஃப்ளவர்ல உங்களுக்கு ஹைட்ரோஜன்ஸ் என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ் அயோடின் அப்சார்ப்ஷனை ரெடியூஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் வரலாம். அதனால டெய்லி நீங்க ஒரு 1/2 hour சன்னுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறது ரொம்ப நல்லது. குளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது. மைதா, வீட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாமே நமக்கு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணிவிடும். சுகர் நீங்க எடுக்கும் போது நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷனும் காஸ் பண்ணும், அதே நேரத்துல மெட்டபாலிசம்ஸும் இம்பேலன்ஸ் பண்ணிவிடும். சுகர் எடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதனால நீங்க தைராய்டு கண்டிஷன்ல சுகரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க காஃபி அவாய்ட் பண்ணலாம். காஃபியும் நமக்கு ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணிவிடும். ஃபேட்டி ரிச் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டங்கள்ஸ் இது எல்லாமே எடுக்கக்கூடாது. இது எல்லாமே நமக்கு ஹார்மோன் பேலன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணிவிடும், தைராய்டு ஃபங்க்ஷனை ப்ராப்பரா நடக்க விடாது. நன்றி.